வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற பேரில் ஒரு புத்தகம் விகடன் வெளியீடு இருக்குது அப்படிங்கிற விஷயம். கிட்டத்தட்ட அந்த புத்தகம் சம்மந்தமாக அதை ஒட்டி நடந்த கான்ட்ரவர்சி விஷயங்களை நம்ம ஒரு 1.5 months தமிழக அரசியல் கவனிச்சிட்டு இருக்குங்கிறது கவனித்தோம். திருமா வர்சஸ் விஜய் அப்படிங்கிற மாதிரி அந்த அரசியல் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அந்த புத்தகம் ரிலீஸ் இருக்குது அப்படிங்கிறது கவனிக்கிறோம். பட் அந்த புத்தகத்தை விஷயத்தில் திருமாவளவன் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காரா இல்லை அவர் அந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சிருக்காரா அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. உண்மையாக அந்த இன்சிடென்ட் என்ன நடந்துட்டுருக்கு, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவனை யாரும் புறக்கணிக்கவில்லை. அந்த புத்தகம் வெளியிட வேண்டும் என்று தீர்மானித்ததற்கு பின்பு திருமாவளவனுடைய தேதி இருக்கிறதா என்றுதான் அந்த விகடன் நிறுவனம் கேட்டார்கள். அவரும் ஒப்புதல் அளித்து விட்டார். அதற்கு பின்பு விஜய் கலந்து கொள்கிறார் என்று வருகிற போது புதிதாக ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கக்கூடியவர், தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு புதிய இளைஞர்களினுடைய அலையை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே விஜய் அவர்கள் கலந்து கொள்கிற விழாவிலே திருமாவளவனும் கலந்து கொள்கிறார் என்பதன் வழியாக ஏதாவது ஒரு முரண்பாட்டை தோற்றுவிக்க முடியாதா என்று சில பேர் காத்திருக்கிறார்கள். மது ஒழிப்பு மாநாடு நடந்த போதே திருமாவளவன் அந்த அணியிலே இருந்து வெளியிலே வந்து விடுவார் என்று மிகவும் ஆவலாக எதிர்பார்த்தவர்களுக்கு அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. அது மாநில அளவிலே மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை திருமாவளவன் கொஞ்சம் குரலை உயர்த்தி தேசிய அளவிலே ஒழிக்கப்பட வேண்டும் என்று அதனுடைய கலரை மாற்றிட்டார். அப்போ மாநில அரசின் மீதான குற்றச்சாட்டாகத்தான் அது மாறப்போகிறது என்று காத்து கிடந்தவர்களுக்கு அது மத்திய அரசாங்கம் ஏன் நீங்கள் ஒரே நாளிலே கருப்பு பணத்தை ஒழித்து விடுவதற்கு நீங்கள் உங்களால் சட்டம் இயற்ற முடிகிறது, உங்களால் திட்டம் போட முடிகிறது, நீங்கள் ஏன் இந்தியா முழுக்க மது ஒழிப்பை சாத்தியப்படுத்தக்கூடாது என்று மாநில அரசின் மீது வீசப்பட வேண்டிய ஏவுகணையெல்லாம் அப்படியே தூக்கி மத்திய அரசாங்கத்தின் மீது சாத்திட்டார். அதன் வழியாக கூட்டணியிலே சலசலப்பு, கூட்டணி முறிவுக்கு திருமாவளவன் அச்சாரம் போடுகிறார் என்பது மாதிரியான யூகங்களை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டார். அதை விட அதில் பெரிய வேடிக்கை என்னன்னா, அந்த மாநில அரசு சார்ந்த திமுக சார்ந்தவர்களே அதில் கலந்து கொண்டு எங்களுக்கும் மது ஒழிப்பில் உடன்பாடுங்க, நாங்கள் படிப்படியாக நீக்குவோம் என்று சொல்வதன் மூலமாக அந்த அரசியலுக்குள்ளே ஒரு திருப்பமாக மாற வேண்டியது ஒரு ஆட்டம் டிராவில் முடிந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெற்றி தோல்வி என்று 2 பேருக்கும் பொதுவாக முடிந்து விட்டதுன்னு சொல்கிறது மாதிரி அந்த ஆட்டம் டிராவில் முடிந்து விட்டது. மது ஒழிப்பு மாநாட்டுக்கு பின்னால் அடுத்த துருப்பு சீட்டாக இந்த அம்பேத்கர் அனைவருக்குமானவர் என்கிற இந்த நூலை வைத்துக்கொண்டு ஒரு நூல் விளையாட்டை நடத்துவதற்கு ஒரு கூட்டம் தயாராகிவிட்டது. அதை புரிந்து கொண்ட திருமாவளவன் என்ன செய்தார்னா, நாம் இந்த விழாவுக்கு போனால் இது வெறும் அம்பேத்கர் விழாவாக இல்லாமல் திராவிட மாடல் அரசை ஒழிப்பேன் என்று சொல்லக்கூடியவராக விஜய் இருக்கிறார். அந்த கூட்டத்தில் அவர் என்ன பேச போகிறார் என்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. நிச்சயமாக அவர் மாநில அரசுக்கு எதிராக ஏதேனும் ஒரு சில வார்த்தையாவது பேசுவார். அந்த சர்ச்சைகளுக்குள்ளே போய் நம்மை சிக்க வைத்து விடுவார்கள். எனவே இந்த சிக்கலிலே போய் மாட்டிக்கொண்டு மீண்டும் திருமாவளவன் ஏன் மௌனம் காத்தார்? இப்போ கடைசியாக திருமாவளவன் பேசினால் பதில் சொல்வதற்கான வாய்ப்பாக மாறும். ஒருவேளை விஜய் தான் சிறப்புரையினுடைய கடைசி பேச்சாளராக ஒருவேளை அவரை விடுறாங்கன்னு வச்சுங்க, பதில் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இது தமிழ்நாட்டில் ஏற்கனவே அப்படி நடந்திருக்கிறது. பாட்ஷா என்கிற திரைப்படத்தினுடைய வெற்றி விழாவிலே தயாரிப்பாளராக இருந்த ஆர்.எம். வீரப்பன் கலந்து கொள்றாரு. அன்றைக்கு அவர் ஒரு கல்வி அமைச்சராக இருக்கிறாரு. அந்த விழாவில் அவர் பேசி முடிச்சிட்டாரு. கடைசியாக ரஜினிகாந்த் சிறப்புரை அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த காலகட்டத்தில் தான் மணிரத்னம் வீட்டில் போகிற போக்கில் ஒரு நாட்டு வெடி கொண்டு வீசிட்டு போயிட்டான். ஒருத்தர் பேப்பர் பிடிச்சிட்டு இருக்கும்போது பம்பாய் படத்தில் இஸ்லாமியர்களை தவறாக சித்தரிச்சிருக்கான் அப்படின்னு ஒருத்தன் கோபத்தில் கொண்டு அவரை மிரட்டுவதற்காக ஒரு காம்பவுண்டு வாசலில் கொண்டு போய் ஒரு வெடிகுண்டு, நாட்டு வெடிகுண்டு வீசிட்டான். அவனுக்கு நோக்கம் அச்சுறுத்துவது தான், மணிரத்னத்தை கொள்வதல்ல. காம்பவுண்டில் தானே வீசுறான். அது ஒரு பெரிய வழக்காயிருச்சு, அப்போ பெரிய பிரச்சனையாச்சு. அப்போ தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது அப்படின்னு பாட்ஷா பட விழாவில் ரஜினிகாந்த் பேச அதோட விழா நன்றி சொல்லி முடிச்சு விட்டாங்க. அங்கே அமைச்சராக இருந்த நீ என்னத்தை புடுங்குன, நீ நான் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன்னு ஜெயலலிதாவுக்கு கோபம் அவர் அமைச்சரவையிலிருந்து தூக்கி அடித்தாங்க. அதோடு போனவர் தான் அரசியலை விட்டு. அரசியலில் வருது கடைசியாக வரைக்கும், அவருடைய இறுதி காலம் வரைக்கும், சமீபத்தில் தான் அவர் ஆர்.எம். வீரப்பன் மறைந்தார். மறைகிற வரைக்குமே அரசியலில் ஒரு அனாதையாக தனித்து விடப்பட்டார். அரசியலில் என்ன நடக்கும்னா, நீங்கள் கடைசி பேச்சாளராக திருமாவளவனை விட்டாலும்
அந்த விழா வந்து இது சம்பந்தமான விழா அல்ல, அது அம்பேத்கருக்கான விழா. இன்றைக்கு அம்பேத்கருடைய நினைவு நாள் டிசம்பர் 6. இந்த விழாவிலே வந்து அவரை பற்றி தான் பேச வேண்டுமே தவிர அதற்கு நேர் எதிரடையான அரசியல் சலசலப்புக்கு ஒரு வாய்ப்பாக இந்த விழாவை மாற்றி விடுவார்கள். ஏனென்றால் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலைக்கு நீதி கேட்கிற அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கும் திருமாவளவன் என்ன சொன்னார், நம்ம விசிகாக்காரர்கள் போக வேண்டாம், அரசுக்கு எதிராக கோஷம் போடுகிறவர்கள் வந்து நம்மை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று அவர் தொண்டர்களுக்கு என்ன சொன்னாரோ அதையே அவர் தனக்கு சொல்லிட்டே இருப்பார். போனோம்னா மாட்டிக்கிடுவோம், தேவையற்ற சர்ச்சைகளுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக இது மாறிவிடும், விசிகா எப்போது வெளியேறும் அந்த கூட்டணிக்குள்ளே எப்போது நாம் போவோம்னு காத்திருக்கிறாரு. பாமகவுக்கு இருக்கிற கோபம்லாம் என்னன்னா, ஏன் முதலமைச்சரை அவர்கள் விமர்சிக்கிறாங்க, ஏன் சீண்டி பார்க்குறாங்கன்னா, திமுக கூட்டணியிலிருந்து அவங்க வெளியில் வந்ததிலிருந்து அவர்களுக்கு அதிகாரமே இல்லை. திமுகவோடு பாமக இணக்கமாக இருந்த காலகட்டத்தில் தான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் அவரு அன்புமணி ராமதாஸ். அப்போ அவங்களுடைய அரசியல் அதிகாரத்தை அறுவடை செய்வதற்கு திமுக கூட்டணி தேவைப்படுகிறது. ஆனா அந்த இடத்தை போய் அடைச்சிக்கிட்டு நிற்கிறது யாரு? அந்த இடத்துல வந்து அங்கு வெற்றிடமே இல்லாமல் மூச்சு முட்டுகிற இடமாக அதை மாற்றி வைத்தது யாருன்னா விடுதலை சிறுத்தைகள் போய் அங்கே நிற்கிது. அது வெளியேறணும், அண்ணன் எப்போ சாவியான் திண்ணை எப்போ காலியாகும்ன்ற மாதிரி ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. அதனால திருமாவளவனை வைத்துதான் கடந்த காலங்களிலே மக்கள் நல கூட்டணியை வைகோ தொடங்கினாலும் அதற்கு பின்னாடி இருந்து இயக்கியதாக சசிகலா நடராஜன் போன்றவர்களே அன்றைய காலகட்டத்தில் சொல்லப்பட்டது உண்டு. அது உண்மையும் கூட. வைகோ அவர்கள் தொடங்கினாலும் இந்த போராட்ட சக்திகளை ஒன்றிணைப்பதுங்கிற இடத்துல வந்து திருமாவளவனுடைய சிறப்பு என்னன்னா, அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார், நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பார். ஆனால் அதிகாரத்துக்கான தோரணையில் அவர் இருக்க மாட்டார். இப்போ ஒரு வள்ளுவர் கோட்டத்தில் வந்து 50 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, நீங்கள் தான் தொடங்கி வைக்கணும் தோழர் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுங்க, திருமாவளவன் வந்துடுறேன் அப்படிம்பார். இவர் ஒரு 100 பேரை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஒரு 50 பேராக இருக்கிறேன், அவன் திருமாவளவன் அவன் ஒரு 100 பேர் வந்து ஒரு 200 பேர் கொண்ட கூட்டமாக அதை மாற்றிடுவார். அவர் என்ன செய்வார்னா, போராட்ட அமைப்புகள் சிறு சிறு அமைப்புகளாக இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு திருமாவளவன் தவறியதே கிடையாது. அதனால திருமாவளவனுடைய நம்பகத்தன்மை என்னன்னா, எந்த போராட்ட களத்திற்கு போனாலும் அவரோட வந்து, ஏன்னா அவர் ஒரு சிறு கட்சியிலிருந்து தொடங்கினவர். அவருடைய அரசியல் வந்து விஜய் மாதிரி ஒரு பெரிய மாஸ்ல தொடங்கலை. அவர் ஒரு 10 பேர் 20 பேரை வச்சு தான் கட்சி தொடங்கி அரை கூட்டங்கள் பேசி, தெருக்கூட்டங்கள் பேசி, தெருமுனையில் பேசி, அப்படி படிப்படியாக அந்த ஸ்டெப்புக்கு வந்தவர். அவர் ஒரு 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு அரசியல், ஒரு 25 ஆண்டு காலம் வந்து தேர்தல் அரசியல்னு படிநிலையில் வந்தவர். அப்போ அவர் நினைச்சாருன்னா இடதுசாரிகளை அழைச்சிட்டு வந்துடுவார். அதனால ஆதவ அர்ஜுனா இதற்குள்ளே புகுந்துக்கிட்டு இந்த கூட்டணியை உடைப்பதற்கான வேலை திட்டத்தில் இருக்காரு என்கிற ஒரு சந்தேகம் வந்து அவர்களுக்கே வந்து விட்டது, விசிகாவுக்கே வந்து விட்டது. ஆனால் அந்த விஷயத்தில் வந்து திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, ஆதவ அர்ஜுனால நான் ஏற்கப்படுறேன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் வந்து எப்படி வந்து நான் ஆதவ அர்ஜுனா வந்து என்ன ஏற்க முடியும்? அப்படி என்ன, அதாவது அவருக்கு நான் அடிபணிஞ்சு இருக்கிற அளவுக்கு தான் என் கட்சி இருக்குது, அப்படி கிடையாது. நான் தான் கட்சியின் தலைவராக இருக்கேன், அப்போ எல்லா முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல நான் தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. அதே மாதிரி இதுக்கு பின்னாடி திமுகவோட அழுத்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி திமுக அழுத்துக்கு உட்பட்டு அரசியல் செய்ய நெருக்கடியில் எனக்கு எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரோட விளக்கம் கொடுக்குறாரு. அவரோட விளக்கம் வந்து இந்த, அதாவது 2 விதமான ஆதவ அர்ஜுனாவை டார்கெட் பண்ணி விளக்கம் கொடுக்குறாரு, திமுக டார்கெட் பண்ணி விளக்கம் கொடுக்குறாரு. அவரோட விளக்கம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவருடைய விளக்கம் வந்து உண்மைத்தன்மை வாய்ந்ததுதான். விடுதலை சிறுத்தைகளை எல்லாம் வந்து மிரட்டக்கூடிய இடத்துல திமுக இருக்குன்னு சொல்றது ஒரு கற்பனை தான், மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தோழமை கட்சி, அவங்களோட ஃபாலோவர்ஸ் ஒரு 45 லட்சம் பேர் வரைக்குமே அவங்க உறுப்பினர்களே இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தலித் வாக்கு வங்கிகள் விசிகா எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம்தான் வந்து தலித் மக்கள் வாக்களிப்பார்கள். குறிப்பிட்ட தொகுதி என்று அல்ல, தனி தொகுதி என்று அல்ல, எல்லா தொகுதிகளிலேயும் தலித்துக்கள் வந்து நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள், ஒவ்வொரு பகுதி சார்ந்தும் இருக்கிறாங்க. அதனால ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஜனநாயக சக்தி. ஒரு சந்தர்ப்பவாத அரசியலுக்காக இங்கு வந்து ஒட்டிக்கிட்டவர் அல்ல. அவருக்கு சமூக நீதி கோட்பாடு இருக்கிறது, இடஒதுக்கீடு பற்றிய சிந்தனை இருக்கிறது, பகுத்தறிவு கோட்பாடு இருக்கிறது, மத நல்லிணக்கம் இருக்கிறது, அவருக்கு சனாதன எதிர்ப்பு, எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு என்னென்னலாம் கொள்கை கோட்பாடுகள்லாம் இருக்கிறதோ அந்த கோட்பாடுகளை விசிகாவும் கொண்டிருக்கிறது. அதனால அம்பேத்கரும் பெரியாரும் வந்து ஆதிக்கத்துக்கு எதிரான போரிலே வந்து 2 தத்துவங்களுமே ஒரு புள்ளியில வந்து மையமிடக்கூடிய, சந்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடம் தான் திருமாவளவனுடைய அரசியல். அதனால திமுக வந்து அதை வந்து திருமாவளவனை ரசிக்கிற இடத்துல தான் இருக்காங்க.
அவரை வெறுக்கிற இடத்துல இல்லை. இருந்திருந்தா அவங்க கழட்டி விட்டுருப்பாங்க நேரம். ஆனால் அப்படி ஒரு நெருக்கடிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. எப்படி வந்து திமுக எதிர்ப்பு அரசியல் செய்யக்கூடிய விஜயோட எப்படி அவர் மேடையை பகிர்ந்துப்பார், திமுக கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு அவர் எப்படி அந்த மேடையை பகிர்ந்துப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து எதிர்த்தரப்புல இருந்து வைக்கப்பட்ட ஒரு வாதமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது வந்து அப்படி இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லை. அப்படி ஒரு விமர்சனத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். அவர் தேவையற்ற சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துட்டார். ரைட், ஓகே. இப்போ திருமணம்னு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா அந்த எங்கள் கூட்டணிக்குள்ள சலசலப்பு உண்டாக்க விருப்பப்படுறாங்க, ஒரு நாளிதழ் விருப்பப்படுதுன்னு சொல்றாரு. ஏன் அது அப்படி இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட நாளிதழில் வந்து ஒரு அவதூறு கருத்தை பரப்புதுன்னா ஏன் வந்து அவதூறு வழக்கு தொடுக்கல, ஏன் வந்து அது மீது நடவடிக்கை எதுவும் இல்லாமல் அந்த பேரை கூட குறிப்பிட்டு இவங்க தான் எங்கள் கூட்டணி உடைக்கிறேன்னு சொல்லி ஓப்பனாக சொல்ல முடியாத நெருக்கடி திரும்பவுக்கு என்ன? அதுங்க ஒரு அவதூறு வந்து வேகமாக பரவும், அது கோவிட் மாதிரி பரவிடும். நீங்கள் அதுக்கு தடுப்பூசி போடுறது மாதிரி மறுப்பு தெரிவிப்பது, மாற்று கருத்து தெரிவிப்பது, நீதிமன்றத்துக்கு போவது அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வரலாம். ஆனால் அவதூறு என்ன சொன்னால் ரொம்ப வேகமாக பரவி முடிஞ்சு போயிடும். அப்புறம் அவதூறுக்கு எந்த ரியாக்ஷன் கொடுக்காம இருந்தால் அது அவதூறு சரின்னு அதுதான் சரியான கருத்து அப்படின்ற மாதிரி என்ன மக்கள்கிட்ட புரிஞ்சு கொள்ளப்படுங்க. அதாவது தினசரி வந்து உன்னுடைய கற்பை நீ நிரூபித்தே ஆக வேண்டும் என்று சந்தேகப்படுகிற ஒரு கணவன் வந்து, குடியார கணவன் வந்து மனைவியை இம்சிக்கிறது மாதிரி நீங்கள் வந்து இந்த கூட்டணியில் நீ இருக்கியான்னு போராடம் பூரா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. இல்லை, அந்த கான்ட்ரவர்சி அவர் தானே கிளப்புறாரு ஒரு விஷயத்தில். ஃபர்ஸ்ட் அதாவது அவர் என்ன சொன்னான்னா, மது ஒழிப்பை திமுக அமல்படுத்தினா ஒரு விஜய் இல்லை 100 விஜய் 1000 விஜய் வந்தால் கூட ஆட்சி எதுவும் செய்ய முடியும்னு சொன்னார். அது சரியான கருத்து தானே. ஆனால் திமுக மது ஒழிப்பு பண்ணலை. அப்போ பண்ணாத போது விஜய் வந்து அப்போ அந்த அரசியலை கலைச்சிருவாரு தானே அவர் சொல்ல வராரு. அதாவது இப்படி சொல்லாமல் சொல்லக்கூடிய விஷயமா தான் அவர் அந்த கருத்தை பதிவு அப்படி புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, விஜயினுடைய அரசியல் மட்டும் இல்லை, யாருமே அரசியல் செய்ய முடியாது. மது ஒழிப்பை முழுமையாக அமல்படுத்தி விட்டால் பெண்களினுடைய வாக்கு வங்கி, குடும்பத்தோட வாக்கு வங்கி, கோடான கோடி குடும்பங்களின் வாக்கு வங்கி திமுகவுக்கு நிலைத்த வாக்கு வங்கியாக மாறிவிடும். அதனால ஒரு நிலைத்த ஒரு சமூகத்து நல்லிணக்கத்திற்கு பல ஊரில் வந்து பல குற்றச்செயல்களுக்கு பின்னணியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ மஞ்சள் கொள்ளைன்னு ஒரு இடத்துல தண்ணியை போட்டு தகராறு பண்ணி சாதி பிரச்சனையாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பல தீமைகளுக்கு பின்னால் மது வந்து ஒரு காரணமாக இருக்கிறதுன்னு ஒரு சமூக நல்லிணக்க நோக்கத்தில் தான் அவர் அதை பேசுகிறாரு. மாற்று கருத்தை வைக்கக்கூடாது, வச்சுட்டா அவர் கூட்டணிக்கு எதிரானவருங்கிறது அல்ல. மாற்று கருத்தை உரையாடுவதுதான் ஜனநாயகம். திருமாவளவன் ஜனநாயகவாதி, அதனால் அவர் மாற்று கருத்தை முன்வைப்பார். அதுக்காக கூட்டணி உடைச்சிருவார்னா நான் என்ன சொல்றேன்னா, நம்ம குடும்பத்துக்குள்ள சலசலப்பு இல்லையா, மாற்று கருத்து இல்லையா? எல்லா குடும்பத்திலையுமே அப்பே நினைக்கிறத மகையை மறுக்கிறானா இல்லையா? உலகம் பூரா இருக்கிற நியதி அது தானே. மனைவி சொல்றத கணவன் மறுப்பான், அல்லது கணவன் சொல்றத மனைவி மறுப்பா. இது உலக நியதி தானே. அப்போ எல்லாரும் குடும்பத்தை விட்டு வெளியே போயிடுறாங்களா? நாங்கள் மாற்று கருத்து. அது மாதிரி தான் ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க, மாற்று கருத்தை முன்வைக்கிறாங்க. அதனுடைய எதிர்வினையை வந்து வேறு கட்சிகளை அறுவடை செய்து விடக்கூடாது என்பதற்காக இந்த விழாவுக்கு போய் தான் அம்பேத்கரினுடைய பெருமைகளை வந்து திருமாவளவன் பேச வேண்டும் என்பது அல்ல. விஜயோட போய் தான் அவர் பேசணுங்கிற இடத்துல திருமாவளவன் இல்லை. திருமாவளவனுடைய அரசியல் என்பது அம்பேத்கரி அரசியல் தானே. எஸ், அதான் புரியுது. அம்பேத்கரி அரசியலில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு தனிப்பட்ட ஒரு பிரசுரம், விகடன்ற ஒரு பிரசுரம் வந்து முன்னெடுக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் திருமாவளவன் இல்லையா, இல்லாமல் போயிட்டாரா அப்படின்றது தான் வந்து கான்ட்ரவர்சியாக மாறுது. வேறு ஏதாவது நூல் வெளியிட்டுலனா அது ஓகே, வேறு விஷயம். அம்பேத்கர் சார்ந்த அரசியல் அப்படிங்கும்போது அங்கே திருமாவளவன் இல்லாமல் போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துகிட்டா கூட மாற்று கருத்தோட பயணிக்கிறதா ஜனநாயகம் நீங்கள் சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது விஜய் ஒரு மாற்று கருத்தை வச்சிருக்கான்னு கூட வச்சுப்போமே. விஜய் வந்து தமிழ்நாடு தலைவி மிகப்பெரிய ப்ராப்ளம். அவர் வந்து பெரியார் திடலுக்கு வந்து அவரோட ரசிகர்கள் பல பேர் பெரியாரை கொண்டு போய் சேர்த்தார், சரியா தப்ப கொஞ்சம் போய் சேர்த்தார். அப்படின்போது அம்பேத்கர் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இந்த மேடையை பயன்படுத்திருக்கலாமே, திருமாவளவன் பயன்படுத்திருக்கலாமே. அப்போ அதை பாசிட்டிவாகவும் அப்படி அப்ரோச் பண்ணியிருக்கலாம்ல. அப்படி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அது விஜய்க்காக கொடுக்குற கூட்டம் தான். பெயரளவில் சொல்லலாம். அப்படி பார்த்தா அம்பேத்கரின் பேரன் அதில் கலந்துருக்கிறாரு, பல பேர் கலந்துருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அது புத்தகம் குறித்த விழாவாக மட்டும் முடிந்து போனால் திருமாவளவனுக்கு அது பிரச்சனை அல்ல. அதற்கு நேர் எதிரான கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த கூட்டத்தை சில சக்திகள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் அவருக்கு வந்த பின்னால் போகாமல் இருப்பதன் மூலமாக கூட்டணியில் தன்னுடைய இடத்தை அவர் உறுதி செய்து கொண்டார். கூட்டணிக்குள்ளே குழப்பம் விளைவிப்பவர்களுக்கான கனவை அவர் தகர்த்து விட்டார். திருமாவளவன் சமயோசித புத்தியோடு மிகச் சரியான முடிவை வந்து தீர்க்கமாக எடுத்திருக்கிறாரு. அம்பேத்கரை குறித்து அவர் ஏற்கனவே பேசியிருக்கிறாரு. வாழ்நாள் முழுக்க அவர் தான் பேச போறார். இவங்க ஒரு நாள் கூத்து, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அம்பேத்கர் அவங்க பேசுவாங்க. வாழ்நாள் முழுக்க விஜய் அம்பேத்கருடைய சாதனைகளையோ அவருடைய சிந்தனைகளையோ பரப்பிடுவாரா? சாதி ஒழிப்பை பேசிடுவாரா? பேச முடியாது. ஏன்னா ஜாதியை பேசினாதான் ஓட்டு கிடைக்கும். ஜாதியை ஒழிக்கிறவனுக்கு ஓட்டு கிடைக்காது. இப்போதானே விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் இப்போ இனிமேல் தான் தொடர்ச்சி அவரோட அரசியல் ஆக்டிவிட்டிஸ் கவனிக்கணும். அது வந்து விமர்சனத்துக்குள்ளான மாதிரி விஷயமா தான் நம்ம அதை பேசலாம். பட் இன்னும் அவர் செய்யலை அப்படின்னும் போது அவர் செய்யவே மாட்டார். நம்ம இன்னைக்கு அதை முடிவு பண்ணிட முடியாது. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறது தான் நம்ம பேச வேண்டிய டாபிக். அப்படி இருக்கும்போது இப்போ இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி நடக்கும்பொழுது அந்த நிகழ்ச்சியை வெளியிடுறது, அந்த புத்தகத்தை வெளியிடுறது வெளியிட்டாலே யாருன்னா
விசிக கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவர் தான் ஏற்பாடு செய்கிறார் இந்த விஷயத்தை விகடனோட சேர்ந்து. அப்படி இருந்து அவரே தன்னோட தலைவரை புறக்கணிச்சிட்டாரா? புறக்கணிக்கிற நெருக்கடி அவருக்கு எங்க உருவாச்சு? இது எப்படி இந்த ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு பிரபலமான லாட்டரி சீட்டு நிறுவனருடைய மர்மம்னு உலகத்துக்கே தெரியும். அதை வந்து அவருக்கு வேறு பின்புலம் இருக்கிற காரணத்தினால விடுதலை சிறுத்தைகளை வந்து அவர் வந்து வேறு சில நோக்கங்களுக்கு பயன்படுத்தி கொள்கிறாரோ என்கிற சந்தேகம் கூட்டணிக்குள்ளேயே உருவாகிவிட்டது. மீண்டும் வந்து லாட்டரியை கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கம் அவர்கள் அந்த குடும்பத்துக்கு இருக்கிறது. அதற்காக அவர் அரசியலுக்கு உள்ளே வந்திருக்கிறார், அரசியலை பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறார். திமுக அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை. மீண்டும் லாட்டரியை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இசைவு தரவில்லை, ஒப்புக்கொள்ளவில்லை என்கிற கோபத்திலே அந்த கூட்டணியை உடைப்பதற்கும் வேறு சில அதிமுக போன்ற அணிகளை உருவாக்குவதற்கும் அவர் தன்னை வந்து ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் என்று தன்னை சொல்லிக்கொள்ளக்கூடிய காரணத்தினால அதை நோக்கிய பயணத்தில் அவர் இருக்கிறாரு. அது விசிகாவினுடைய பயணத்துக்கு எதிரானதாக மாறிவிட்டது என்கிற காரணத்தினால இவரை இந்த இடத்தில் தனித்து பார்க்க வேண்டிய ஒரு சிக்கல் வருகிறது. ஆதவ அர்ஜுனா வந்து விசிகாவின் அடையாளம் அல்ல. விசிகாவில் வந்து தொடர்ந்து காலங்காலமாக பயணிக்கிறவர்கள், அது வந்து தலித் பேந்தர் ஆஃப் இந்தியாவாக இருந்த காலத்திலிருந்து பயணிக்கிறவர்கள் என்ற ஒரு வரிசை இருக்கிறது. அந்த வரிசையில் இருப்பவர்கள், சித்தாந்த ரீதியாக பயணிப்பவர்களைத்தான் நம்ம நம்பகத்தன்மைக்குரியவர்களாக எடுத்துக்கொள்ள முடியும். பல பேர் வருவார்கள் போவார்கள். பெரிய அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு செல்வந்தர்கள் பல பேர் வந்து கொஞ்ச நாள் ஸ்பான்சர் பண்ணுவாங்க, ஏதாவது வந்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக சில வேலைகள் செய்வாங்க. அப்புறம் அவங்க எதிர்பார்த்த ஒரு சீட்டு கிடைக்கல, அவங்க எதிர்பார்த்த அதிகாரம் கிடைக்கல, அவங்க நினைச்சதை வந்து நடத்த முடியலைன்னா அவங்க வெளியேறி போயிடுவாங்க. அதனால ஆதவ அர்ஜுனாங்கிறதுலாம் வந்து இந்த திருவிழா நேரத்தில் கடை போடுறது மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா திருவிழா நேரத்தில் ராட்டினம் சுற்றுவாங்க, ஸ்டவ் மிட்டாய் விற்பாங்க, பால் சர்பத்தெல்லாம் வைப்பாங்க. அது மாதிரி ஒரு திருவிழாவுக்கு கடை போட வந்த ஆள் மாதிரி தான் எனக்கு தெரியுதே தவிர அவர் ஒரு சித்தாந்தவாதியாக, கருத்தியல்வாதியாக இந்த கோட்பாட்டை வந்து அம்பேத்கரிய கோட்பாட்டை கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு ஆளுன்னு நான் நம்பலை. அப்படி ஒருவேளை வந்து நம்ப வைக்கப்பட்டால் காலத்தால் அது நிலைபெறுமா என்கிற கேள்வி இருக்கிறது. இந்த விழாவோடு ஆதவ அர்ஜுனா வந்து விசிகாவை விட்டு விலகி சென்று விடுவார் என்றுதான் நம்பிக்கைக்குரிய தகவல்கள் சொல்லுகிறது. அதனால் இது நீடிக்காது. திருமாவளவனை யாரும் பயன்படுத்த முடியாது. திருமாவளவன் மக்களுக்கு மட்டும்தான் பயன்படுவாரே தவிர தனிப்பட்ட முறையில் லாட்டரி சீட்டு அதிபர்களுக்கோ வேறு சில சூழ்ச்சிக்காரர்களுக்கோ கூட்டணியை உடைப்பவர்களுக்கோ தேர்தல் வியூகம் வகுக்கிறோம் என்கிற பேரிலே வேறு சில முன்முயற்சிகளுக்கு முன்னகர்த்தி செல்பவர்களுக்கோ ஒரு நாளும் திருமாவளவன் பயன்பட மாட்டார். அவருடைய அரசியல் முதிர்ச்சியை பல பேர், விஜய் உட்பட பல பேர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை என்னுடைய கருத்து. சார், ஒரு அரசியல் விமர்சகராக நீங்கள் வந்து இந்த விஷயத்தை இவ்வளோ டெப்த்தாக பார்க்குறீங்க, இது பின்னணியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத நீங்கள் குறிப்பிடுறீங்க. அப்படி இருக்கும்போது அரசியலே ஃபுல் டைம் ஜாபாக பார்க்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுக்கு, நீண்ட கால பலகட்ட சரிவு வெற்றியெல்லாம் பார்த்த நபர் அவருக்கு, ஆதவ அர்ஜுனா போடுற நபர்கள் எப்படி உள்ளே வராங்க, எதன் வழியாக வராங்க, என்ன ஆசையோட உள்ளே வராங்க, அவங்க உள்ளுக்குள்ளே என்னென்ன செய்கிறாங்க, இதை அனுமதிக்கலாமா அனுமதிக்கக்கூடாதா, இந்த மாதிரியான விஷயங்களை முடிவு பண்ணக்கூடிய அந்த ஞானம் திருமாவளவனுக்கு இல்லையா? எப்படி இந்த விஷயத்தை கேர்லெஸ் ஆகிறாங்க? திருமாவளவனுக்கு அந்த ஞானம்லாம் இருக்கிறது. அவர் என்ன செய்கிறாருன்னா, தலித் அல்லாதவர்கள் யார் கட்சிக்கு வந்தாலும் அவர்களை முதன்மை பொறுப்பாளர்களாக மாற்ற வேண்டும், அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இது ஜாதி கட்சி அல்ல, சாதி ஒழிப்பிற்கான ஒரு அரசியல் இயக்கம் என்கிற ஒரு அடிப்படையில் தலித் அல்லாதவர்களை அரவணைக்கிற ஒரு போக்கு அவரிடத்துல இருக்கிறது. அந்த போக்கை சில பேர் வந்து தவறாக மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய சில நபர்கள் உள்ளே வருகிறார்களே தவிர எடுத்த எடுப்பிலேயே இவர் இந்த நோக்கத்திற்காக தான் வருகிறார், அந்த நோக்கத்திற்காக தான் வருகிறார்னு முன்கூட்டி தீர்மானிக்க முடியாது. அவர்கள் என்ன கோரிக்கைக்கு வருகிறார்கள் என்பது காலப்போக்கில் தான் தெரிய வரும். அதனால இவருக்கு முன்கூட்டி கணித்த காரணத்தினால தானே இந்த விழாவை அவர் தவிர்க்கிறாரு. வரவே கூடாது, என் கட்சிக்குள்ள நீ வரவே கூடாதுன்னு யாரையும் சொல்ல முடியாது. ஜனநாயகத்தில் வந்து யார் வேண்டுமானாலும் வரலாம், வரவேற்கலாம். அவங்களுடைய செயல்பாடு சரியா இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து பயணிக்கலாம், செயல்பாடு சந்தேகத்துக்குரியதாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை தனிமைப்படுத்தலாங்கிறது தான் எல்லா அரசியல் கட்சியிலும் உள்ள நடைமுறையை தவிர முன்கூட்டியே ஏன் அதை கணிக்கலே நம்ம யாருமே சொல்ல முடியாது. இல்லை, இப்போ இந்த விஷயத்தை வச்சு நான் இந்த கேள்வியை நான் கேட்கல. பொதுவாகவே ஆதவ அர்ஜுனோட அரசியல் வந்து கட்சிக்குள்ளே வந்து அவர் மட்டும் ஒரு தனி ஸ்டாண்ட் எடுக்கிறத பார்க்க முடியுது. இப்போ ரவிக்குமாராக இருக்கட்டும், சிந்தனை செல்வனாக இருக்கட்டும், வன்னியரசாக இருக்கட்டும், மற்ற பல மூத்த நிர்வாகிகள்லாம் வந்து அவங்க ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க. இவர் மட்டும் ஒரு தனி ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. நடுவில் இருக்க திருமாவளவன், தலைமையாக இருக்க திருமாவளவன் என்ன பண்ணுறேன்னா, ரெண்டு கருத்துமே இருக்கிறதா ஜனநாயகம்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய முகமாக தான் அவர் தன்னை காமிச்சிக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் பேசுகிற விஷயம் தவறாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சொல்ல அவர் இந்த மாதிரிலாம் செய்கிறார், இந்த மாதிரி நோக்கத்தை வந்திருக்காரு அப்படிங்கும்போது அதை இது பண்ணி அதை அட்ரஸ் பண்ணுறது ஏன் அவர் தவறாரு? ஏன் வந்து ரெண்டு கருத்துக்கும் அவர் அந்த பக்கத்தை அது வந்து பொது வெளியில் அவர் கண்டிக்கலையே தவிர தனிப்பட்ட முறையில் கட்சி நிர்வாக கூட்டத்தில் ஆதவ அர்ஜுனாவுடைய நடவடிக்கை வந்து தவறானது,
என்பதற்கான ஒரு உள்கட்சி கட்டமைப்புக்குள்ள, ஏன்னா ஒரு கட்சிக்காரராக ஆனா அது இருக்கிற வெளியில தெரியாதுல்ல சார். பொதுவெளியில இல்ல எடுப்பிலேயே பொதுவெளியில, அதாவது இப்ப திருமாவளவன் மீதான விமர்சனம் எதன் அடிப்படையில் வருதுன்னா, ஆதவர்ஜன கருத்துக்கு அவர் ஒரு வகையில் துணை போறாருன்றதான் வெளியில இருந்து ஒரு விமர்சனம். ஆமா. ஆனா அவர் உள்ளுக்குள்ள இதெல்லாம் சரி பண்றாரு அப்படின்னா வெளியில செய்தியை கொண்டு வரணும். அதாவது ஒரு அரசியல் கட்சியில எடுத்தெடுப்பிலேயே நடவடிக்கை எடுப்பது, தூக்கி எறிவது. ஜெயலலிதாலாம் திடீர்னு ஒருத்தர கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு அறிவிப்பாங்க இல்லையா, அது மாதிரியான அதிரடி போக்கு, சர்வாதிகார போக்கை அவர் செய்ய மாட்டார். படிநிலை அடிப்படையில் அவர் சில கருத்துக்களோடு உரையாடுவார், சில விஷயங்கள்ல பேசுவார். அது சரியாக வரலைங்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பின்பு தான் அவர் நடவடிக்கை எடுத்து பழக்கப்பட்டவர். அது நடவடிக்கை எடுக்க மாட்டாருங்கிறது அல்ல. நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி மஞ்சள் கொள்ளையில் வந்து வரம்பு மீறி பேசியவர்கள், வன்னியர் சங்க தலைவரை வந்து மிரட்டல் விட்டவங்கன்னு சொன்னவங்க எல்லாம் கட்சி விட்டு நீக்கி இருக்கிறாரு. அந்த கண்ணியத்தை அவர் விரும்பக்கூடியவர் எப்பவுமே. இந்த முறை வந்து ஆதவர்ஜனா விஷயத்துல கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்து கொண்டார். அது கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, தவறாக பயன்படுத்த. இதை பெருந்தன்மை தான் பார்க்கணுமா அல்லது கேர்லெஸ் மிஸ்டேக்னு பார்க்கணும்? இல்ல, கேர்லெஸ் கிடையாது அவருக்கு. ஏன்னா அவரோட நான் பழகியவன், அவரோட நான் பழகியவன், பயணித்தவன், அவரை வந்து நன்கு அறிந்தவன்கிற முறையில நான் வந்து சாட்சியமாவே சொல்றேன். அவர் கேர்லெஸ்ஸாலாம் இருக்க மாட்டாரு. அவரு கொஞ்சம் அவருக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறாரு. புதியவர்கள் வருகிற போது அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்களுக்கான அங்கீகாரம் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை சில பேர் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க, கூடுதலாக அதை பயன்படுத்திக் கொள்ள விரும்புறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களோட லிமிட் என்னங்கிறத அவர் ஒரு இடத்துல நிப்பாட்டுவார். அந்த இடம் தான் இப்போ வந்திருக்கு ஆதவர்ஜனாவுக்கு. ஆதவர்ஜனாவில் மீண்டும் தொடர்ந்து விசிகாவில் பயணிக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. பல்வேறு ரொம்ப ஆழமாக உள்ள கருத்தில் வழங்கியிருக்கு சார். மிக்க நன்றி.